ஜியோ போப்பும் கால்டுவெல்லும் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் என்று பேசிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் தென்னிந்திய திருச்சபையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் கடந்த 4ஆம் தேதி ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல்கள் போலியானது எனவும் ஜியோ போப்பும் கால்டுவெல்லும் பள்ளிப்படிப்பை கூட முடிக்காதவர்கள் என கூறியிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தென்னிந்திய திருச்சபையினர் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் பேராயர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று ஆளுநரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தனர். தமிழ் மொழியின் தொன்மையை திருத்து கூறும் ஆளுநரை வன்மையாக கண்டிக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபையினரின் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். இந்துக்களை ஒன்றிணைக்க ஆளுநர் ஆர் என் ரவி இதுபோன்ற கிறிஸ்தவ வெறுப்பை பரப்பி வருவதாக அவர் கூறினார். இந்த மொழியின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஜியு போப் எவ்வளவு பெரிய பங்களிப்பு. தன்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் தொண்டன் இங்கே உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று சொன்னவர். எம் மொழியை நேசிக்கிற அவரை நாங்கள் போற்றுவோமா? எம் மொழியை நீச பாஷை என்று சொல்லுகிற உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னை தீண்டப்படாதவன் என்கிறாய், என்னை கீழ்ச்சாதி என்கிறாய், நான் பேசுகிற மொழியை நீச பாஷை என்கிறாய். எப்படி உன்னோடு என்னால் சகோதரத்துவமாக பழக முடியும், அணுக முடியும், சேர முடியும், உன்னோடு இணங்கி வர முடியும்? பதவிக்காக பரிசுக்காக பல்லிழிப்பவர்கள் ஆளுநர் பதவிக்காக உங்களோடு சேரலாம், மந்திரி பதவிக்காக சேரலாம். உண்மையான தமிழ் உணர்வுள்ளவர்கள் யாரும், அதுவும் கால்டுவெல் போன்ற அறிஞர்களின் வரலாற்றை உணர்ந்த யாரும் சங்கீரோடு ஒருபோதும் சேரமாட்டார்கள். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றி ஒன்றிய பாஜக அரசு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இவர்களுக்கு பதிலடி கொடுக்க வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது அவசியம் என்று திருமாவளவன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.